அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான தகவல். உறுதிப்படுத்தப்படும் சபாநாயகர் மீதான குற்றச்சாட்டுகள். யாழ் மாவட்ட மக்களுக்கு அவசர அறிவிப்பு, அலட்சியம் வேண்டாம். நாட்டில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டிற்கான காரணம் வெளியானது. தகுதி தராதரம் பாராது நடவடிக்கை எடுக்கப்படும், ஜனாதிபதி அனுராத் ரெட்டி. கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட நபர் தகராறில் விபரீதம். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம். கொழும்பு பங்கு சந்தையில் வரலாறு காணாத மாற்றம். தொடர்ந்து சேவையை மேம்படுத்த விசேட கவனம், அமைச்சர் பிமல் ரட்நாயக்க. 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் எந்த ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் அல்லது எரிபொருள் தட்டுப்பாடு எக்காரணத்தை கொண்டும் இடம்பெறாது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஞனக ராஜகருணா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நாட்டில் போதிய எரிபொருள் காணப்படுவதாகவும், நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்துக்காக அரசாங்கத்தின் நிறுவனமாக அந்த பொறுப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஏற்றுக்கொள்வதாகவும் தலைவர் ஜனக ராஜகருணா சுட்டிக்காட்டினார். நாட்டிற்கு எவ்வித சிக்கலுமின்றி வலுசக்தியின் அவசியத்தை பேணுவதற்கு முடியும். தற்போது எரிபொருள் குறைவடைந்தது உடனடியாக யுனைடெட் பெட்ரோலியத்தின் 64 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் எரிபொருளை விநியோகிப்பதற்கு அமைச்சின் செயலாளர், யுனைடெட் பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியன ஒன்றிணைந்து இது தொடர்பாக கலந்துரையாடி தீர்மானத்திற்கு வந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார். சபாநாயகர் அசோக ரங்வெல்ல தனது கலாநிதி பட்டம் தொடர்பான உண்மையை மக்களுக்கு எடுத்துரைத்து தனது கல்வி சான்றிதழ்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாலக கொடகேவா தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றிருந்தால் அதனை உறுதிப்படுத்த முடியும். அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. இதுகுறித்து பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது சபாநாயகர் அமைதியாக இருப்பது உகந்ததல்ல. நாடாளுமன்றத்தை கல்வி கற்ற சமூகத்தை கொண்டு நிரப்புமாறு இந்த அரசாங்கம் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்த போதிலும் அது மோசடியான முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். யாழில் திடீர் சுகையினமுற்று உயிரிழந்த 7 பேரின் இரத்த மாதிரி பரிசோதனையில் அவர்கள் எலிக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது என தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் பரவி வருவதாக அச்சப்படுவதால் பொதுமக்கள் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி நோயிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார். யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது அவர் கூறுகையில், யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைக்கு பின்னர் பருத்தித்துறை, கரவட்டி, சாவகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஒரு வகையான காய்ச்சல் பரவி வந்தது. இக்காய்ச்சலானது எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இக்காய்ச்சல் எந்த வகையானது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். எலிக்காய்ச்சலானது மழை வெள்ளத்தில் எலி, ஆடு, மாடு போன்ற விலங்குகளின் எச்சங்கள் கலப்பதன் மூலம் இந்த நோய்க்கிருமிகள் வெள்ள நீரில் கலக்கின்றன. எனவே பொதுமக்கள் இந்த வெள்ள நீருடன் தொடுகை ஏற்படும் போது அவர்களது தோலில் உள்ள சிறு காயங்கள், புண்கள் மூலம் உடலின் குருதி சுற்றோட்ட தொகுதியை சென்றடைந்து எலிக்காய்ச்சல் நோய் உண்டாகின்றது. இக்கிருமிகள் கலந்த அசுத்தமான நீரை பருகுவதனாலும் எலிக்காய்ச்சல் நோய் ஏற்படலாம். காய்ச்சல் ஏற்பட்டால் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலையை நாடவும். காய்ச்சல் ஏற்பட்டு தாமதமாக அரசு வைத்தியசாலைகளுக்கு வருகை தந்தமையினாலேயே பெரும்பாலான இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதேவேளை மருத்துவ ஆலோசனையின்றி நேரடியாக மருந்தகங்களில் மருந்துகள் வாங்கி பாவிப்பதை தவிர்த்துக் கொள்ளவும். தற்போதைய காலப்பகுதியில் அவசியமின்றி வெள்ள நீரில் இறங்குவதை தவிர்த்துக் கொள்ளவும்.
வயல்கள், சதுப்பு நிலங்கள், வடிகால்களில் வேலை செய்பவர்கள் கால்களுக்கு பாதுகாப்பு அங்கிகளை அணிந்து கொள்ள வேண்டும். கால்களில் காயங்கள் அல்லது புண்கள் உள்ளவர்கள் வெள்ள நீரில் இறங்குவதை தவிர்த்து கொள்ளவும். கட்டாயமாக கொதித்தாறிய நீரை பருகவும். வெள்ள நீரினால் அசுத்தமான கிணறுகளை இறைத்து குளோரினிடவும். தற்போதைய காலப்பகுதியில் வெள்ள நீரால் நிரம்பியுள்ள குளங்களில் குளிப்பதை தவிர்த்து கொள்ளவும். வயல்கள், சதுப்பு நிலங்கள், வடிகால்களில் வேலை செய்பவர்கள் தமக்குரிய தடுப்பு மருந்துகளை அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். வருடத்தின் முதல் சில மாதங்களில் நிலவிய கடுமையான வெப்பமான காலநிலையே நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு காரணம் என ருகினு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் அருணகுமார தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் வருடாந்தம் பயிரிடப்படும் தென்னை மரக்கன்றுகளின் எண்ணிக்கை சுமார் 70 லட்சம் ரூபாய் வரை குறைந்துள்ளதும் இதற்கு காரணமாக அமைந்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மார்ச் முதல் ஜூன் வரை நாட்டில் அதிக வெப்பநிலை உயர்வு மற்றும் தேங்காய் உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. தென்னை மரத்திற்கு உகந்த வெப்பநிலை 27 தொடக்கம் 28 சென்டிகிரேட் வெப்பநிலையாகும். ஆனால் 33 சென்டிகிரேட்டுக்கு மேல் செல்லும் போது தென்னை மரங்களின் மகரந்த சேர்க்கை குறைந்து காய்க்கும் தன்மை குறைகிறது. உலகிலேயே அதிக தேங்காய் பாவனையை கொண்ட நாடாக இலங்கை உள்ளது. ஒருவர் வருடத்துக்கு 114 தேங்காய்களை உட்கொள்கின்றார். மேலும் தற்போதைய தென்னை விளைச்சலை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தென்னை மரங்கள் நடுவதை அதிகரிக்க வேண்டும் என்றார். ஒருவரின் தகுதி தராதரம் எதுவாக இருந்தாலும் தவறு செய்யும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊடக பிரதானிகளுடன் இன்று முற்பகல் இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி அனுர இதனை குறிப்பிட்டுள்ளார். 7 தசாப்தங்களுக்கு மேலாக இந்நாட்டு மக்கள் வெவ்வேறு அரசாங்கங்களை உருவாக்கியுள்ளனர். வெவ்வேறு அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளனர். வரலாற்றில் முதல் முறையாக இந்நாட்டு மக்கள் எமக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் 2 சந்தர்ப்பங்களில் வழங்கிய வரலாற்று மக்கள் ஆணையின் பொருள் மற்றும் சாராம்சம் பற்றிய விரிவான வாசிப்பை இம்முறை நாங்கள் பெற்றுள்ளோம். தரமான மற்றும் நிலையான நாடு உருவாக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை உருவாக்கினர். அந்த தனித்துவமான நம்பிக்கைக்கு தீங்கு விளைவிக்க எங்கள் அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது. நாட்டில் மட்டுமல்ல, எமது அரசாங்கத்திலும் எவரேனும் எந்த மட்டத்திலும் தவறு செய்தால் அந்த தவறுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம். சரியான நேரத்தில் இது தொடர்பாக சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். 7 தசாப்தங்களாக ஏமாற்றப்பட்ட மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தி இந்த நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு தமது அரசாங்கம் நிபந்தனையற்ற அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். கேகாலை வரக்காப்புள மாயநொழுவ பிரதேசத்தில் கல்லால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளதாக வரக்காப்புள போலீசார் தெரிவித்துள்ளனர். மாயநொழுவ தொரகவக்க பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய நபர் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். 2 நபர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் 74 வயதான சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வரக்காப்புள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு பதுளை பிரதான வீதியின் பம்பகின் சந்தியில் சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர்களினால் கையில் தீப்பந்தமேந்தி நேற்றிரவு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான பாதீடு திட்டத்தில் கல்வி தொடர்பான விடயங்களில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என கோரியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான தங்குமிட வசதிகள், அத்தியாவசிய வசதிகள் மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக பதுளை கொழும்பு பிரதான வீதியின் பம்பகின் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தங்களது அடிப்படை வசதிகளை விரைவில் ஏற்படுத்தி தருமாறும் இட நெருக்கடிக்கு தீர்வு காணுமாறும் வலியுறுத்தி அம்பாறை ஒழுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஒழுவில் முயன்றலில் நேற்றிரவு தீப்பந்தமேந்தி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக கொழும்பு பங்கு சந்தையின் பங்கு விலை சுட்டன் 14,000 புள்ளிகளை தாண்டியுள்ளது. குறித்த விடயம் பங்கு சந்தை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது.
இதற்கமைய நேற்றைய நாள் முடிவில் அனைத்து பங்கு விலை குறியீடு 116.6.4 புள்ளிகள் அதிகரித்து 14,001.73 புள்ளிகளாக உள்ளது. அத்துடன் எஸ்டிபி தரப்படுத்தல் குறியீடு 42.80 புள்ளிகளால் அதிகரித்து 4,186.80 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. இதேவேளை மொத்த பரிவர்த்தனை அளவு 7.35 பில்லியன் ரூபாவாகும். தொடர்ந்து ஊடாக சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் பல புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். நேற்று மருதானை தொடர்ந்து நிலையத்துக்கான கண்காணிப்பு விஜயத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொடர்ந்து தலைமையகத்தில் தொடர்ந்து திணைக்கள அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றது. தொடர்ந்து திணைக்களத்தில் நிலவும் ஊழியர் பற்றாக்குறைக்கு துரிதமான தீர்வுகளை வழங்குவதாகவும் அமைச்சர் இதன் போது தெரிவித்துள்ளார். மேலும் தொடர்ந்து தாமதம் மற்றும் தொடர்ந்து கோளாறுகளை தடுப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து சேவையை அபிவிருத்தி செய்வதற்கு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். இதேவேளை அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா நேற்று கொழும்பு துறைமுகத்தில் விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார். பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் அவர், துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை அடுத்த ஆண்டு ஜூன் 30 தயார் செய்து முடிக்க வேண்டும் என்பதே அரசின் முக்கிய இலக்கு என குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அதேவேளை ஊவா மாகாணம் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.